நீங்கள் தூங்க முடியாமல் இரவில் விழித்திருக்கிறீர்களா? நடக்காத விஷயங்களுக்காக மனசு பயந்து கொண்டிருக்கிறதா? அப்படியானால் இந்த கதை உங்களுக்காக. மலை அடிவாரத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தார் கருணையின் உருவம் புத்தா. அந்த நேரத்தில் ஒரு இளைஞன் அவசரமாக வந்து முன் விழுந்தான். குருவே, என் வாழ்க்கை சரியில்லை. என்னால் எதையும் முடிவு செய்ய முடியவில்லை. என் மனசு எப்போதும் பயமும் சந்தேகமும் நிறைந்திருக்கிறது. புத்தர் அவனை கவனமாக பார்த்தார். அவனுடைய குரலில் களைப்பு இருந்தது. அவனுடைய கண்கள் தூக்கம் இல்லை. என்ன பயம் என்று மெதுவாக கேட்டார். நாளை என்ன ஆகும் என்று பயம். வேலை போயிடுமோ என்று பயம். என் குடும்பம் என்ன ஆகும் என்று பயம். எல்லாமே என் தலையில் சுற்றி கொண்டே இருக்கிறது. புத்தர் உடனே பதில் சொல்லவில்லை. அவர் அங்கிருந்த அமைதியான குளத்தை காட்டினார். அந்த தண்ணீரை பார்த்து சொல்லு, என்ன தெரிகிறது? இளைஞன் குனிந்து பார்த்தான். காற்று வீசியதால் தண்ணீர் அலை பாய்ந்தது. என் முகம் தெளிவாக தெரியவில்லை என்றான். புத்தர் ஒரு சிறிய கல்லை எடுத்தார். அதை தண்ணீரில் போட்டார். அலை இன்னும் அதிகமானது. இப்போ என்று கேட்டார். இப்போ இன்னும் குழப்பமாக இருக்கு. புத்தர் மெதுவாக சிரித்தார். அதுதான் உன் மனம். நீ அதிகமாக யோசிக்கும் ஒவ்வொரு எண்ணமும் இந்த கல்லை போல. அது அமைதியை கலைக்கிறது. அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். நீ பிரச்சனையை விட பிரச்சனையை பற்றியே அதிகம் யோசிக்கிறாய். நடக்காத நாளைக்காக இன்று வாழ்வை மறக்கிறாய். காற்று மெதுவாக நின்றது. தண்ணீர் அமைதியானது. இப்போது பார் என்றார். இளைஞன் மீண்டும் குனிந்து பார்த்தான். இந்த முறை அவன் முகம் தெளிவாக தெரிந்தது. அமைதியில்லாத மனம் தீர்வை காணாது. அமைதியான மனம்தான் தானாக வழி கண்டுபிடிக்கும் என்றார். இளைஞன் ஆழமாக மூச்சை விட்டான். பல நாட்களுக்கு பிறகு அவன் உள்ளே ஒரு லேசான உணர்வு வந்தது. புத்தர் கடைசியாக சொன்னார், அதிகம் யோசிப்பதை நிறுத்து. நம்பிக்கை வை. நடக்க வேண்டியது நடக்கும். நீ அமைதியாக இருந்தால் வாழ்க்கை உன்னுடன் அமைதியாக இருக்கும். உன் மனதை நீ காப்பாற்றவில்லை என்றால் யாராலும் காப்பாற்ற முடியாது. அமைதி தேடும் பயணம் உன்னுள்ளே இருந்துதான் ஆரம்பிக்கிறது என்றார். இந்த கதை பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.